30 years of cinema நம்பர் 1 பொசிஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ அனுபவங்கள் வேணும், என்ன எவ்வளோ டஃப்பான ஜேர்னி அது, எத்தனை பேர் அவரை வந்து பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, எத்தனை இடத்துல கேவலப்படுத்திருப்பாங்க, எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டிருப்பாரு. அது எல்லாத்தையும் மீறி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் வேண்டாம், எனக்கு போதும், நம்ம மக்கள் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு தெளிவு இருக்கு அவருக்கு. ஸோ நீ சொல்லணுங்கிறத நீ சொல்லணும் அவசியமே இல்லை. நீ வேலையை பாரு, அவர் வேலையை பார்ப்பார். இதுதான் 1 இயர்ல நான் பார்த்தது. வந்து மாநாடு முன்னாடி அவர் பேச வருமா, பேச தெரியுமா, எங்க மேடையில் இருந்து பேச சொல்லுங்க, காட்டிட்டாரு அவர் யாருக்கு, உனக்கு தான் அசிங்கம். அப்புறம் இது பண்ணுவாரா, அதுவும் பண்ணிட்டாரு. இப்ப என்னமோ பிரஸ் சந்திக்க சொல்லுங்க, ஓ அவருக்கு தெரியும் என்ன பண்ணோம் எப்ப பண்ணோம்ட்டு, ஏன் கத்தினே இருக்கீங்க எல்லாரும் லூசு மாதிரி அப்படிதான் நான் பார்ப்பேன். சில பேர்லாம் ஓவரா கத்தினு இருக்காங்க, பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப வெட்டியா இருக்கிறாங்க போல. விஜய் அண்ணாவோட பேரை யூஸ் பண்ணா எல்லாரும் உங்களை பார்ப்பாங்கிறதுனால மட்டுமா பேசலாம், தவிர ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா கத்தினே இருக்கு. அவங்க எனர்ஜி சேரும். ஏன்னா அண்ணனை நீ டச் பண்ணவே முடியாது. பைத்தியக்காரன் மாதிரி கத்தின்னு இருக்கிறத விட்டுருங்க.